அனைவருக்கும் வணக்கம். வேர்ல்டு கப் T20 2024 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வெல்கம் டு சேனல் ஃபேண்டசி டீம் ப்ரெடிக்ஷன் இன் தமிழ். நம்ம நேற்று மேட்ச் பார்த்துருப்போம், இந்தியா வர்ஸ் பாகிஸ்தான். இந்த மேட்ச் த்ரில் வெற்றி பெற்றிருப்பாங்க இந்தியன் டீம் ஒரு சுமாரான பேட்டிங் 80-2 119க்கு ஆல் அவுட் ஆயிருப்பாங்க 19 ஓவரில். அதே தான் பாகிஸ்தான் ஒரு சின்ன கேமியோ மட்டும் தான் பண்ணாங்க. பட் அவங்களும் ஒரு 6 ரன் வித்தியாசத்தில் தோற்றுருப்பாங்க. ஸோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் 2 மேட்சுக்கு 2 லாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த குரூப் ஏல பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ டாப் ஆஃப் த டேபிள் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பொசிஷனில் இந்தியாவும், நம்பர் 2 பொசிஷனில் யூஎஸ்ஏவும் இருக்காங்க. பாகிஸ்தான் 2க்கு 2 அவுட்டு. ஸோ அயர்லாந்து அண்ட் கனடா. இந்தியாவுடைய அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் யூஎஸ்ஏவும், இந்தியாவும் கனடாவும் இருக்குது. இந்த ரெண்டு டீம் கூட விளையாடணும். பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்த வரைக்கும் இந்தியா டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்காங்க. 2 மேட்ச் 2 வின் ப்ளஸ் 1.455. நம்ம பார்த்துருப்போம் 0.36 அந்த ரேஞ்சில் இருந்து ப்ளஸ் 1.4 இருப்பாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்டில் 3 மேட்ச்சில் 2 வின்னு ப்ளஸ் 2.164. இங்கே பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா 2 மேட்ச் 2 வின்னு 0.789. இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் 2 மேட்ச் 2 வின்னு ப்ளஸ் 5.225. சவுத் ஆஃப்ரிக்கா 4வது இடத்துல இருக்காங்க. இந்தியா ரன் ரேட்டில் 3வது இடம். 2வது இடம் ஸ்காட்லாந்து. முதல் இடத்துல ஆப்கானிஸ்தான். ரன் ரேட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ், ஸ்காட்லாந்து செகண்ட் பிளேஸ், அண்ட் இந்தியா தேர்ட் பிளேஸ், அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா 4th பிளேஸ். இதில் கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் 2 வின்னு பெரிய டீம் பாகிஸ்தான் 4வது இடத்துல இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து கடைசி இடத்துல இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா கடைசி இடத்துல இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து கடைசி 4வது இடத்துல இருப்பாங்க. ஸோ பாகிஸ்தான், இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஸ்ரீலங்கா ஒரு 4 டாப் டீம்ஸ் கடைசி இடத்துல இருக்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ 2வது இடத்துல இருக்காங்க குரூப் ஏ ஸ்டேஜில். ஸ்காட்லாந்து முதல் இடத்துல இருக்காங்க. அண்ட் பங்களாதேஷ் 2வது இடத்துல இருக்காங்க. ஆப்கானிஸ்தான் முதல் இடத்துல இருக்காங்க. சின்ன டீம்ஸ் எல்லாமே 4 டீம்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸில் இருக்காங்க அந்த குரூப்பில். அண்ட் மற்ற டீம்ஸ் பெரிய டீம் பார்த்தீங்கன்னா 4th and 5th பொசிஷனில் இருக்காங்க. ஸோ வேர்ல்டு கப் ஒரு விறுவிறுப்பான கட்டத்தை நோக்கி நகர்ந்து போய்கிட்டே இருக்கு. ஸோ அதையும் நம்ம மைண்ட் செட் பண்ணி பார்க்கணும். நம்ம பார்க்க போகிற பிச்சு பார்த்தீங்கன்னா நாசா கவுண்டி நியூயார்க் ஸ்டேடியம். அந்த நியூயார்க் ஸ்டேடியம் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு போலிங் பிச்சாகவே இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது மேட்ச் நம்பர் 21 மண்டே ஜூன் 10 2024 8 மணி இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், நாசா கவுண்டி நியூயார்க் ஸ்டேடியம். இந்த பிச் ரிப்போர்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பிச் ரிப்போர்ட். கம்ப்ளீட்டாக ஒரு போலிங் ட்ராக். ஃபாஸ்ட் போலிங் தான் நல்லா சப்போர்ட் பண்ணும். ஓப்பனர்ஸ் ஆல்வேஸ் ஃபெயில் ஆகிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு பிளேயர் ஓப்பனிங்கில் ஃபெயில் ஆகிறாங்க. 80% ஓப்பனிங்கில் இருக்கிற 2 பேருமே ஃபெயிலியர் ஆகுறாங்க. அப்படி தான் ட்ரீம் டீம் வருது, ஜிஎல் டீம் வருது. ஸோ அதையும் நீங்கள் மைண்ட் செட் பண்ணி பார்க்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாசி கவுண்டி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் நியூயார்க்கு. இதோட ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர், செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 119 முதல் இன்னிங்ஸ். 2வது இன்னிங்ஸ் ஆனால் ஆவரேஜ் 106 ரன்கள். ஃபர்ஸ்ட் பேட்டிங்கு தான் கொஞ்சம் ஃபேவராக இருக்குது. 2வது பேட்டிங்கு கொஞ்சம் டஃப்பாகவே இருக்குது. ஆவரேஜான 4 முதல் இன்னிங்ஸில் 4, 2வது இன்னிங்ஸில் 2, அண்ட் ஆவரேஜான 6 முதல் இன்னிங்ஸ் 1, 2வது இன்னிங்ஸ் 2, அண்ட் ஆவரேஜான விக்கெட் லாஸ் முதல் இன்னிங்ஸ் 8, 2வது இன்னிங்ஸ் 5, அண்ட் ஆவரேஜ் பேட்டிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் முதல் இன்னிங்ஸ் 65, 2வது இன்னிங்ஸ் 65, அண்ட் போலிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் முதல் இன்னிங்ஸில் 100, 2வது இன்னிங்ஸில் 139, அண்ட் ஃபாஸ்ட் முதல் இன்னிங்ஸ் 77, 2வது இன்னிங்ஸ் 121, அண்ட் ஸ்பின்னு பார்த்தீங்கன்னா முதல் இன்னிங்ஸ் 23, 2வது இன்னிங்ஸ் 18. T20 ஸ்கோரிங் பேட்டர்ன் பிலோ 150 பார்த்தீங்கன்னா 5 தடவை நடந்திருக்கு. நேற்று நடந்த மேட்ச் இந்தியா பாகிஸ்தான் மேட்சை பார்த்தீங்கன்னா 119, 113. ஸோ எல்லாமே பிலோ 150 ஸ்கோரில் தான் போயிட்டு இருக்கு. ஸ்கோர் பிட்வீன் 150 to 169 எதுவும் இல்லை. 170 to 189 ஒரு தடவை நடந்திருக்கு. அபவ் 190 ஒன்றும் இல்லை. 8 விட பொறுத்த வரைக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா 8 மேட்ச்ல 8 வின், பங்களாதேஷ் 0 வின்ல இருக்காங்க. இதோடைய வார்ம் அப் மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்தியா இந்த நாசா கவுண்டியில் 182 for 5 அடிச்சிருப்பாங்க. பங்களாதேஷ் 122 for 9ல இருப்பாங்க. ஹர்ஷதீப் சிங் 2 விக்கெட், சிவம் துபே 2 விக்கெட். ஸோ ஓப்பனிங் பேட்டர்ஸ் கொலாப்ஸ் ஆயிருப்பாங்க. அது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஜூன் 3ஆம் தேதி நடந்த மேட்ச்ல ஸ்ரீலங்கா 77க்கு 1, சவுத் ஆஃப்ரிக்கா 80க்கு 4. ஸோ செகண்ட் பேட்டிங்கில்
கம்மியான ரன்ல சுருட்டியிருக்காங்க ஸ்ரீலங்காவை. செகண்ட் இன்னிங்ஸில் 4 விக்கெட் எடுப்பதற்கு சவுத் ஆஃப்ரிக்கா விளையாடி இருக்காங்க. அதே சவுத் ஆஃப்ரிக்கா தான் இன்றைக்கும் விளையாட போகிறாங்க. ஸோ ஆண்ட்ரிக் நார்ஜியா 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ மெயின் ஃபோக்கஸ் பண்ணுங்க. குவிண்டன் டிகாக்கும் இதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இதில் அசரங்கா 2 விக்கெட் எடுத்திருப்பாங்க ரெண்டாவது இன்னிங்ஸில். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபாஸ்ட் 7 விக்கெட்டும், ரெண்டாவது இன்னிங்ஸில் ஃபாஸ்ட் 2 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. இந்தியாவை அயர்லாந்து 96 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. இங்கே 77 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிருப்பாங்க ஸ்ரீலங்கா. ஸோ இந்தியா 97 for 2 2 விக்கெட் விட்டுருக்காங்க. அங்கே சவுத் ஆஃப்ரிக்கா 4 விக்கெட் விட்டுருப்பாங்க. இங்கே இந்தியா வந்து 5 விக்கெட் விட்டுருப்பாங்க. நெக்ஸ்ட் ஜூன் 7 பார்த்தீங்கன்னா கனடா 137 for 7 ஃபர்ஸ்ட் பேட்டிங். அயர்லாந்து வந்து 125க்கு 7. ஸோ 20 ஓவர் முடிஞ்சிருக்கு. மார்க்கெட்டர் 44 ரன்கள், கிர்டான் வந்து 49 ரன்கள். இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கிர்டான் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், டேவிட் மில்லர் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். நேற்று நடந்த மேட்ச் ரிஷப் பண்ட் ஒரு 41 ரன் அடிச்சிருப்பாரு, அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸோ பேட்டிங்ல லெஃப்ட்டுக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிக் பண்ணாங்க. நேற்று நடந்த மேட்ச் இந்தியா 119 for 10 19 ஓவர், ரிஷப் பண்ட் 42 ரன்கள். பாகிஸ்தான் 113 for 7 ஃபாஸ்ட் 9 விக்கெட் முதல் இன்னிங்ஸ்ல. ரெண்டாவது இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட்டுக்கு 6 விக்கெட். ஜஸ்பிரீத் பும்ரா பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருப்பாரு. பங்களாதேஷோடைய பாசிபிள் பிளேயிங் 11 தன்சீர் ஹசான், சௌமியா சர்கார், லிட்டன் தாஸ், என் ஹுசேன் ஷாண்டோ கேப்டன், டி எட்ராய், ஷகிபுல் ஹாசன், முகமதுல்லா, ஆர் ஹுசேன், தஸ்கித் அகமது, அசான் சகிப், முஸ்தாபிஷர் ரஹ்மான். இந்த இடத்துல நம்ம போலிங் டிபார்ட்மெண்ட்ல ஃபாஸ்ட் யார் இருக்காங்களோ அந்த ஃபாஸ்ட்டை வந்து நீங்கள் பிக் பண்ணணும். இங்கேயும் யார் யார் ஃபாஸ்ட்னா ரபாடா, நார்ஜியா, கெரால் கோட்ஸி. ஸோ இந்த 3 பேரை மஸ்டாக பிக் பண்ணுங்க. மார்க்கோ ஜான்சனையும் மஸ்டாக பிக் பண்ணுங்க. 4 பிளேயர். ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் யார் இருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே வந்து குவிண்டன் டிகாக் மட்டும்தான் லெஃப்ட் ஹேண்டாக இருக்காரு. இந்த இடத்துல வந்து ஷகிபுல் ஹாசன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். போலிங் ப்ளஸ் பேட்டிங் 2 காம்பினேஷன் கேட்சிங் பொசிஷனில் இருப்பார். நம்ம ட்ரீம் டீம் பாயிண்ட்ஸில் அதை தெளிவாக பார்க்கலாம். பவர் பிளே ஓவர் முஸ்தாபிஷர் ரஹ்மான், டி ஹாசன், அப்புறம் ஷகிபுல் ஹாசன். இந்த 3 பிளேயர் வந்து பவர் பிளேயில் ஓவர் போடுறாங்க. டெத் ஓவரை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ் ஆர் ஹுசேன் அண்ட் டி ஹாசன் ஷகிப். சவுத் ஆஃப்ரிக்கா உங்களுக்கு தெரியும், ரபாடா அண்ட் மார்க்கோ ஜான்சன். அண்ட் டெத் ஓவரில் நார்ஜியா, பாட்மேன் அண்ட் ரபாடா ஆர் மார்க்கோ ஜான்சனில் யாராவது ஒருத்தர் டெத் ஓவரில் போடுவாங்க. பர்சன்டேஜ் வைஸ் பார்ப்போம். பிலோ 20%, 21 to 50, 51 to 70, 70 to 100. இதுதான் பர்சன்டேஜ் வைஸாக இருக்குது. இந்த 70 to 100ல் இருக்கிற இந்த 4 பிளேயருமே அப்படியே பிக் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த 4 பிளேயருமே ஃபாஸ்ட் போலிங்கை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச்சாக இது இருக்கும். இந்த 21 to 50ல் 1 2 3 4 5 6 6 பேர் இருக்காங்க. 6 பேருமே பார்த்தீங்கன்னா கேஷவ் மகராஜ் ஒரு ஸ்பின் போலர், இவர் வந்து ஒரு பேட்ஸ்மேன், ஒரு லோயர் மிடில் ஆர்டர் ஆடுறாரு. டேவிட் மில்லர் ஒரு பேட்ஸ்மேன். ஸோ இந்த பிக்ல இருந்து நம்ம யாரை பிக் பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா டேவிட் மில்லரை பிக் பண்ணலாம். அதை விட்டீங்கன்னா முகமதுல்லாவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த 2 பிளேயர் தான் வந்து நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு அடாப்டாக இருக்கக்கூடிய ஒரு பிளேயராக இருக்கும். இந்த 51 to 70ல் பார்த்தீங்கன்னா குவிண்டன் டிகாக், டேவிட் மில்லர் ஒரு நல்ல பிக், ஷகிபுல் ஹாசன் ஒரு நல்ல பிக், டி அகமது, ஆர் ஹுசேன் ஒரு நல்ல பிக்காக இருப்பாங்க. இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 1 2 3 5 5 9. இது நம்ம டேவிட் மில்லர் பிக் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஒரு பிளேயரை நம்ம வந்து பிக் பண்ணலாம். டி ஹாசனை நம்ம பிக் பண்ணிக்கலாம், இல்லைனா டி ஷகிப்பை நம்ம பிக் பண்ணலாம். இந்த பர்சன்டேஜ் வைஸில் பார்த்தீங்கன்னா இந்த 70 to 90ல் இந்த 4 பிளேயர் எடுத்துக்கிறோம். இங்கே வந்து ஒரு 3 to 4 மெம்பர்ஸ் எடுப்போம். இங்கே வந்து ஒரு 2 பிளேயர் எடுப்போம். இங்கே வந்து ஒரு 2 பிளேயர் எடுப்போம். ஸோ டோட்டலாக 4 4 3 7 7 4 11 பிளேயர்ஸ் வந்து மாற்றி ரொட்டேஷன்ஸில் நம்ம பிக் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஜிஎல் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்குன்றதை நம்ம பார்ப்போம். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், ஜூன் 3ஆம் தேதி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 3 ரன்ல கொலாப்ஸ். இதை தான் நீங்கள் மைண்ட் செட் பண்ணணும். இங்கே விக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா நார்ஜியா 4, பாட்மன் 2, ரபாடா 2, ஜான்சன் வந்து இங்கே விக்கெட் எடுக்கல. அதுக்கு பதில் கேஷவ் மகராஜ் 2 விக்கெட் எடுத்திருப்பாரு. இந்த இன்னிங்ஸ்லேயே டாப் ரன் பார்த்தீங்கன்னா இந்த 19 ரன் தான் டாப் ரன்னாக இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா குவிண்டன் டிகாக் தான் டாப் ரன்னாக இருப்பார். அசரங்கா 2 விக்கெட்டு, தஷம் ஷனகா, நுவான் தோசரா ஒரு விக்கெட் எடுத்திருப்பாங்க. அடுத்தது ஜூன் 5ஆம் தேதி நடந்த மேட்ச். இதில் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ஒரு 3 விக்கெட், பும்ரா ஒரு 2 விக்கெட், ஹர்ஷதீப் சிங் 2 விக்கெட் அண்ட் சிராஜ் ஒரு விக்கெட். ஸோ டோட்டலாக வந்து அக்ஷர் வந்து ஒரு விக்கெட். டோட்டலாக ஒரு 4 ஃபாஸ்ட் பாலர் வந்து ஒரு டீம்லேருந்து வராங்க. ஸோ இந்த 4 ஃபாஸ்ட் பாலர் வந்து நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவில் அப்படியே அந்த 4 ஃபாஸ்ட் பாலரை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டிங் பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் ஓப்பனிங் 2 பேர் வந்து அயர்லாண்டில் கொலாப்ஸ் ஆயிருக்காங்க 5 ரன் 2 ரன். ஸோ ஓப்பனிங்கை நீங்கள் ட்ராப் பண்ணுறது எப்போவுமே சிறந்ததாக இருக்கும்.
இந்தியா vs ஐர்லாந்து மேட்ச் பாருங்க. ஓப்பனிங்ல ஒருத்தர் வந்து கொலாப்ஸ் அண்ட் ரோஹித் சர்மா ரிட்டர்ன் ஆயிட்டு, அப்புறம் ரிஷப் பண்ட் 36. இங்க நம்ம ஸ்ட்ராங் டீமை பொறுத்த வரைக்கும் இங்க பெஞ்சமின் ஒயிட்டும் மார்க் அடையரும் ஒரு விக்கெட் எடுத்திருப்பாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் 2 பேர் கொலாப்ஸ், வீக்கான டீம்ஸ். அதுக்கப்புறம் ஒரு 40 ரன் ஒரு ஹையஸ்ட் ஸ்கோரா இருக்கு. இங்கேயும் பாருங்க ஆர்ஜே 2 விக்கெட், ஓட்னில் பாட்மேன், மார்க்கோ ஜான்சன் ஒரு 3 bowler வந்து விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. 3 bowlers to 4 bowlers ஒரு டீம்ல இருந்து எடுக்கிறாங்க. இப்போ சவுத் ஆப்பிரிக்கா பங்களாதேஷ்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா கொஞ்சம் டாமினேட்டாக இருப்பாங்க. லீக் ஸ்டேஜில் கொஞ்சம் நல்லா விளையாடுவாங்க. பங்களாதேஷ் கொஞ்சம் புவர் பெர்ஃபார்மராக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு 3 bowlers ஒரு டீம்லையும் 4 bowlers ஒரு டீம்லையும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 3 பிளேயர் வந்து டாப் ஆர்டரில் கொலாப்ஸ் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்டன் ஸ்டப்பும் அண்ட் டேவிட் மில்லரும் அடிச்சிருப்பாங்க. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் டேவிட் மில்லர் எடுத்திருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் ஆப்போனண்ட்லாம் எடுத்திருப்பாங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 bowlers வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. 6 bowlers மாற்றி பிக் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னாலும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து 6 ரன்ல அவுட்டு. இங்கே ஆரன் ஜான்சன் 14, இங்கே நிக்கோலஸ் கெட்டன் 49 ரன் அடிச்சிருப்பாரு. இங்கே பார்த்தீங்கன்னா கிரேகன் அண்ட் பெக் மெக்கார்த்தி 2 விக்கெட் எடுத்திருப்பாங்க. இவர் டெனாலி ஒரு விக்கெட்டும் இவங்க ஒரு விக்கெட்டும் எடுத்திருப்பாங்க. ஸோ ஆக மொத்தம் போலிங்கில் தான் விக்கெட்ஸ் வருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜெர்மி கார்டன், அதுக்கப்புறம் டிலான் ஹெல்கர் 2 விக்கெட்டு. ஸோ இவங்க ஒரு விக்கெட்டு. ஸோ போலிங்கில் இங்கே ஒரு 4 பேர் இருப்பாங்க, இங்கே வந்து ஒரு 4 பேர் இருப்பாங்க. ஸோ 8 பிளேயர் வந்து போலிங்லேயே வந்துடுவாங்க. ஸோ பேட்டிங்கில் இந்த மாதிரி ஸ்ரேயாஸ் மூவா, நிக்கோலஸ் காட்டன் இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து உள்ளே வருவாங்க ட்ரீம் டீமுக்குள்ளே. நேற்று நடந்த மேட்ச் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 4 ரன்ல விராட் கோலி அவுட்டு, இவர் 13 ரன்ல அவுட்டு. ஸோ அதுக்கப்புறம் அந்த 2 பிளேயர் தான் 42, 20. ஸோ இந்த 2 பிளேயர் இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நஷீம் ஷா 3 விக்கெட்டு, அமீர் 2 விக்கெட்டு, ஹரிஸ் ராஃப் 3 விக்கெட்டு அண்ட் ஷஹீன் அஃப்ரிதி மொத்தம் 4 bowlers வந்து வராங்க போலிங் டிபார்ட்மெண்ட்டில். பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருப்பாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா முகமது ரிஸ்வான் மட்டும்தான் 31 ரன்கள் அடிச்சிருப்பாரு. அதே மாதிரி ஜஸ்பிரீத் பும்ரா 3 விக்கெட், ஹர்திக் பாண்டியா 2 விக்கெட், அர்ஷதீப் சிங் 1 விக்கெட், ஒரு அக்சர் பட்டேல் 1 விக்கெட், ஸ்பின்னு ஒரே விக்கெட் வருது. ஸோ இங்கேயும் ஒரு 3 bowlers இருப்பாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 bowlers இருப்பாங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே bowlers டாமினேஷன்ஸ் தான் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ட்ரீம் டீம் பாருங்க. ட்ரீம் டீமில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. நயீம் ஷா கேப்டன், ஜஸ்பிரீத் பும்ரா வைஸ் கேப்டன். இப்போ பவுலர் பார்த்தீங்கன்னா இங்கே 5 bowlers இருப்பாங்க, இங்கே வந்து ஒரு 3 ஆல்ரவுண்டர்ஸ் இருப்பாங்க. ஆக மொத்தம் ஒரு 8 bowler வராங்க. அதில் ஒரே ஒரு பேட்ஸ்மேன் 86 பாயிண்ட் ரிஸ்வான் அண்ட் பாபர் அசாம். ஸோ பேட்டிங்கில் இங்கே 3 பேர் தான் இருக்காங்க. ஸோ இந்த 3 பிளேயர் தான் பியூர் பேட்டிங். இங்கே பார்த்தீங்கன்னா 4 பிளேயர் தான் பியூர் பேட்டிங். இதில் தர்ஷன் சனகா ஓவர் போடுவார். ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் வந்தாருன்னா இங்கேயும் டோட்டலாக ஒரு 3 பேட்டிங். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பேட்டிங். ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 3, 2, 3, 4. ஸோ எப்படி பார்த்தாலும் ஆவரேஜாக ஒரு 3 பேர் தான் பேட்டிங்குள்ளே வராங்க, இன்க்ளூடிங் கீப்பரோட சேர்த்து. இப்படி தான் நம்ம ட்ரை பண்ணணும். இங்கே போலிங் பாருங்கள். போலிங் வந்து 4 பேர், ஆல்ரவுண்டர் 5 பேர். ஸோ 5, 4, 9 பிளேயர் வந்து போலிங் போடுற டிபார்ட்மெண்ட்டில் இங்கே வந்திருக்காங்க. ஸோ இங்கேயும் 5 பிளேயர் வந்து போலர், 2 பிளேயர் வந்து ஆல்ரவுண்டர், மொத்தம் 7 பிளேயர். இந்த தர்ஷன் சனகாவை சேர்த்திங்கன்னா 8 பேர். ஸோ இங்கே டோட்டலாக 7 பேர் வந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 5 பிளேயர், இங்கே ஒரு 3 பிளேயர், டோட்டலாக 8 பிளேயர். ஸோ நம்ம டிஃபால்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா 5 பிளேயர் வந்து போலர் கம்பல்சரியாக வராங்க. ஸோ இங்கேயும் 5 bowler வராங்க, இங்கேயும் 4 bowler வராங்க. ஆனால் ஆல்ரவுண்டர்லாம் 5 வந்துட்டாங்க. ஸோ போலிங், ஆல்ரவுண்டர், bowlers இதுதான் வந்து டீம். இந்த காம்பினேஷன்ஸில் தான் நம்ம டீம்ஸை கொண்டு போகணும், இல்லைன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும். இது ஒரு சாம்பிள் டெமோ டீம். இந்த டெமோ டீம் கிளாசன், டிஎஸ் அடாய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 bowler, அதுக்கப்புறம் ஒரு 4 ஆல்ரவுண்டர். ஸோ இந்த காம்பினேஷன்ஸை தான் டீமை கொண்டு போகிறோம். இதையே மாற்றி பேட் பண்ண ஒரு இடத்துல தூக்கிட்டு வேற ஒரு bowler, அதேமாதிரி bowlரை தான் நம்ம ஷஃபிள் பண்ணி ரொட்டேட் பண்ணணும். இந்த இடத்துல வந்து நம்ம இந்த பிளேயருக்கு பதில் வேற பிளேயரை கொண்டு போகலாம். கீப்பரில் கிளாஸ்னு வந்துருவாரு. ஸோ லிட்டன் டாஸ் வேணும்னா நம்ம லிட்டன் டாஸை கொண்டு போய்க்கலாம். ஸோ மாற்றி நீங்கள் டீம்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்ல டீம் கிரியேட் பண்ணுங்கள். போலர் வந்து 7-8 பிளேயர் ஆல்ரவுண்டரோடு சேர்த்து கிரியேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.